ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த நவம்பர் மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த குளிர்ச்சியான காலை வேளையில் இயேசுவின் திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர், ஊழியத்தை ஆசீர்வதித்தீர், பணிகளை ஆசீர்வதித்தீர், சுகத்தை தந்திருக்கிறீர், ஜீவனை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையினாலே எங்களை போஷித்தருளும். இந்த வார்த்தை எங்களுடைய பாதைக்கு ஆண்டவரை வெளிச்சம், கால்களுக்கு தெய்வமாக இருக்கிறதே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சத்தியத்தினாலே எங்களை இடைக்கட்டு ராஜா. இந்த நாளில் பாடுகிற பாடல்கள், ஏறிடுகிற ஜெபம் மன்றாட்டுகள் எல்லாம் இந்த சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் நம்முடைய இறை ஆசிரியர்கள் ஆண்டவரை கிடைக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆண்டவரே, அன்பர் சாரியம் அரியனியம் தகசாரியம் நீர் எடுத்து பயன்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே 119வது பாடலாகிய உலகில் பாவ பாரத்தால் சோறும் இளைப்போர்ந்த நரரே வந்து சேரும் என்ற பாடலை நம் சாருடன் இணைந்து பாடும். 119வது பாடல். உலகில் பாவ பாரத்தால் சோறும் இளைப்போர்ந்த நரரே வந்து சேரும். உலகில் பாவ பாரத்தால் சோறும் இளைப்போர்ந்த நரரே வந்து சேரும். காலசடி பட்டவரே வாரும், அலசடி பட்டவரே வாரும் என்ற ஆறுதலால் அவற்றை தீரும். பொல்லா உலகில் பாவ பாரத்தால் சோறும் இளைப்போர்ந்த நரரே வந்து சேரும். பாவி என்றெண்ணி தீகை போரும், எந்தன் பாவம் தீராதென்றிருப்போரும். பாவி என்றெண்ணி தீகை போரும், எந்தன் பாவம் தீராதென்றிருப்போரும். காவலாய் ஓடி வந்து சேரும், காவலாய் ஓடி வந்து சேரும். நானகமியர்க்காக வந்ததோறும் கொல்லா உலகில் பாவ பாரத்தால் சோறும் இளைப்போர்ந்த நரரே வந்து சேரும். காலம் கடந்த கிழவோரே வீணாய் காலம் கழித்தே உழல்வோரே. காலம் கடந்த கிழவோரே வீணாய் காலம் கழித்தே உழல்வோரே. காலமே தேட மறந்தோரே, காலமே தேட மறந்தோரே, உங்கள் கவலையை தீர்ப்பேன் வருவீரே. பொல்லா உலகில் பாவ பாரத்தால் சோறும் இளைப்போர்ந்த நரரே வந்து சேரும்.
இன்ப வாழ்வு சுகிக்க வென்று மாடும் வாலிப பிராயமீதில் நாளும் இன்ப வாழ்வு சுகிக்க வென்று மாடும் சீலரே என்று நூரை கேளும் சீலரே என்று நூரை கேளும் அவை சேர்க்கும் நரகத்தில் என்னாலும் பொல்ல உலகில் பாவபாரத்தால் சோறும் இளை போன நரரே வந்து சேரும். இளமை என்றே எண்ணி நில்லாதே சாவும் இளமை என்று சொல்லி செல்லாதே இளமை என்றே எண்ணி நில்லாதே சாவும் இளமை என்று சொல்லி செல்லாதே வளமாய் வருவதை தள்ளாதே வளமாய் வருவதை தள்ளாதே கெட்ட வழக்கமதையே கை கொள்ளாதே பொல்லா உலகில் பாவபாரத்தால் சோறும் இளை போர்ந்த நரரே வந்து சேரும். உலகில் பாவபாரத்தால் சோறும் இளை போர்ந்த நரரே வந்து சேரும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற வார்த்தைகள். இந்த பேதுருக்கு எழுதின நிருபத்தினுடைய இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்க்கும்போது அறிமுக உரையை, பேதுருவின் முதல் திருமுகம் போல் இதுவும் திருமுக பாணியில் அமைந்த மறை உரை, அதாவது பிரசங்க பாணியில் அமைந்திருக்கிறது. யூதா திருமுகத்தோடு இது நெருங்கிய தொடர்புடையது. அதனை அடிப்படையாய் கொண்டு இத்திருமுகம் வரையப்பட்டிருக்கலாம். பிற்கால மடலாக இருப்பதால் இது கிறிஸ்துவை பற்றிய வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தியல் கருத்துக்களை குறிப்பிடுகிறது. இப்படி ஆசிரியர் தம்மை கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு என எழுதினாலும் பேதுருதான் இத்திருமுகத்தை எழுதினாரா என்ற ஐயப்பாடு நிலவுகின்றது. ஏனெனில் பேதுரு வாழ்ந்தபோது இறுதி வருகையை பற்றி பெரும் ஐயப்பாடு எதுவும் இல்லை. இது பிற்கால சூழல்ல எழுந்த காரணங்களாகும். பேதுருவின் வாரிசுகளில் ஒருவர் இதை எழுதியிருக்கலாம் என்ற ஒரு சிந்தனையும் உண்டு. இத்திருமுகத்தின் சூழலும் நோக்கமும் தெளிவாக இல்லை. யாருக்கு எழுதப்படுது என்று திட்டவட்டமாய் கூற முடியவில்லை. அக்காலத்தில் பல போலி போதகர்கள் தோன்றி உண்மையை திரித்து மக்களை தவறான நெறியிலே வாழ தூண்டினார்கள். இச்சூழ்நிலையில இக்கடிதத்தை இங்கே பேதுருவோ அல்லது மற்றவர்களோ எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தியான பகுதியாகிய 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வருகையை பற்றிய செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு எழுதுவதாவது இந்த 2ஆம் திருமுகம், இத்திருமுகங்கள் வழியாய் ஒரு சிலவற்றை நினைவுறுத்தி உங்கள் நேர்மையான மனதை தூண்டி எழுப்புகின்றேன். தூய இறைவாக்கினர்கள் முன்னரைத்த வாக்குகளையும் ஆண்டவரும் மீட்புருமானவர் உங்கள் திருத்தூதர் மூலமாக தந்த கட்டளைகளையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவே: இறுதி காலத்தில் ஏளனம் செய்வோர் சிலர் தோன்றி தங்கள் சொந்த தீய நாட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களை எள்ளி நகையாடுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, முதல் பாயிண்ட்டை அதான் நம்ம சொல்றாரு, எள்ளி நகையாடுகின்ற ஒரு காரியம். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த
கர்த்தரின் வருகைக்காக காத்திருத்தல் என்கின்ற இந்த தலைப்பில் நம்முடைய விசுவாசம், பொறுமை, பரிசுத்தம் அதான் முக்கியமான வசனமாகுங்க நம்ம பார்க்குறோம். அப்படியே வாக்குத்தத்தத்தின் படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் நமக்கு உண்டாகும் என்று நம்ம காத்திருக்கிறோம். அதான் நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். 1:2 பார்க்குறோம் பேதுருவினுடைய நோக்கம் விசுவாசிகளை உண்மையான நினைவுக்கு தூண்டுகின்ற ஒரு வசனமாக அது இருக்கிறது. நினைவு கூற வேண்டியவை என்னன்னா, வாட் டு ரிமெம்பர் இஸ் பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய கூறிய வார்த்தைகள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாளை பற்றி மிக அழகாய் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? செப்பனியா, ஏசையா, இவங்க எல்லாமே கர்த்தருடைய நாள் வருகை எப்படி இருக்கும், நரகம் எப்படியெல்லாம் இருக்குன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்முடைய மனசில் பதிய வைத்து ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அதான் சொல்ற கர்த்தரும் இரட்சகருமானவர் அப்போஸ்தலர்கள் மூலமாய் கொடுத்த கட்டளை இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலாய் அமைந்திருக்கிறது. ஆகவே நம்ம அதை பின்பற்றணும். அதே நேரத்தில் இந்த காலத்தில் தவறான மக்கள், தீமையானவர்கள் எல்லாம் நம்மளை எள்ளி நகையாடுவார்கள், கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு போகிறதுக்கு கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாம் இது பண்ணும். அதெல்லாம் கூட நம்ம கண்டுகொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் தான் சொல்றார். அவர்கள் அவரது வருகையை பற்றிய வாக்குறுதி என்னவாயிற்று? நம் தந்தையார் இறந்து போயினர், ஆயினும் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தது போல எல்லாம் அப்படியே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அதாவது நம்மளை கேலி பண்ணிட்டு, அதாவது ஏளனமாக பேசுவாங்க. நீங்கள் இயேசு வருகிறார் என்று சொல்லுங்கிறீங்க. ஆரம்ப காலத்தில் பூமி எப்படின்ச்சு அப்படியே தான் இன்றைக்கும் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செத்து போனாங்களே அப்படின்னு நம்மளை கேலி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதற்கெல்லாம் அசையாமல் பொறுமையாய் ஆண்டவருக்காய் காத்திருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் இந்த நாளுக்குரிய அழகான செய்தி. பழங்காலத்தில் இருந்து கடவுளுடைய வார்த்தையால் விண்ணுலகம் மண்ணுலகம் தோன்றின. மண்ணுலகம் நீரில் இருந்தும் நீராலும் நிலை பெற்றிருந்தது என்பதை அவர்கள் வேண்டுமென்று மறந்து விடுகிறார்கள். அந்த நீராலே வெள்ளப்பெருக்கினால் அப்போதிருந்த உலகம் அழிவுற்றது. இப்போதுள்ள விண்ணுலகமும் மண்ணுலகமும் அதே வார்த்தையினாலே தீக்கு இரையாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இறை பற்று இல்லாதோர் அழிவர வேண்டிய தீர்ப்பு நாள் வரையிலும் அவை விட்டு வைக்கப்பட்டிருக்க. முதல் அழிவு எப்படி வந்துச்சு? நோவா காலத்தில் மழையினால, தண்ணீர்னால அழிந்து போயிட்டு. இப்போ இருக்கிற உலகம் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? தீக்கு இரையாக. அதனால நீங்க பார்க்குறோம் எல்லா இடங்களிலும் பாம் போட்டு அழிக்கிறாங்க. நெருப்பு தான், நெருப்பு நம்மை சுட்டெரிக்கிறது. ஆகவே தீக்கு இரையாக நம்முடைய உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நீங்க புரிந்து கொள்வது. அதான் சொல்றார், அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலும், 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகிறார்கள். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என்று இதுதான் ஆண்டவர் வரக்கிறார். காத்திருக்கோம். இதை நம்ம கேலியா நினைக்கலாமா? வாழ்க்கை வாழலாமா? கடவுள் அதான் ஆண்டவர் நமக்கு நீங்க கொடுக்கிற பெரிய அழைப்பாக இருக்கிற தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய நாள் சமீபமா இருக்கிறது. அது பயங்கரமா இருக்கும். அது வந்தாக்கா யாராலும் தாங்க முடியாது. ஆகவே அது பாருங்க, பூமி வெந்து உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும். வானங்கள் பெரு முழக்கத்துடனும் மறைந்து ஒளியும். பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும். பார், பிளாஸ்டிக்கு நெருப்புல போட்டா எப்படி உருகி போதோ அது போல பூமி வெந்து உருகி போகும். மண்ணுலகமும் அதன் எல்லா செயல்களும் தீக்கு இரையாகும். இவையாவும் அழிந்து போகும். ஆதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். தூய நடத்தையில் நீங்க சிறந்து விளங்கணும். இறைப்பற்றில் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளுக்காய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்தவான்களாய் நம்ம வாழ்ந்தா ஆண்டவருடைய வருகையில நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. இறைப்பற்றோடு நம்ம வாழ வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்து அழிந்து பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி
கொண்டிருக்கும், குடிக்கொண்டிருக்கும். புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகமும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். இன்னைக்கு நடக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் அழிவு, எங்கே பார்த்தாலும் பேரழிவு, பெரிய மழை, பெரிய பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இதுவெல்லாம் ஆண்டவருடைய வருகை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறாதான் உங்களுக்கு எழுதியுள்ளார். தம்முடைய திருமுகங்களில் இவை பற்றி பேசும்போதெல்லாம் இவ்வாறே அவர் சொல்லுகிறார். அவருடைய திருமுகங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமான விஷயம், கல்வி அறிவு இல்லாதவர்கள் மற்றவர்களுக்கும் பொருள் தெரிவித்து கூறுவது போல் கூறுகிறார்கள். அதனால் தங்களுக்கு அழிவை வரிவித்துக் கொள்கிறார்கள். பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்து இழுக்கப்பட்டு உங்கள் உறுதியை கவனமாக நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றும் மாட்சி உரித்தாக்குக என்று சொல்லி முடிக்கிறதா என்னமோ பார்க்குறோம். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. கேலி பண்ணும்போது நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நடக்க போகுது. ஆண்டவருடைய வருகையில் இது நடந்தால் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் பொறுமையோடு நம்ம இருக்கணும். அதான் ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம். The Apostle Peter's final words. Peter's second epistle written to remind believers of the importance of living a godly life, the certainty of God's judgment, and the importance of being prepared, the promise of His coming. The soakers question. Soakers will ask, where is the promise of His coming? 2 Peter 3:3-4. God's perspective. God sees time differently than humans. 2 Peter 3:8. The day of the Lord will come, bringing judgment and destruction. 2 Peter 3:10. The call to holiness, living a godly life. Believers should live a holy and godly life, anticipating Christ's return. The importance of preparation. Be diligent and prepare for Christ's return. The certainty of God's word is sure. God's word is sure and trustworthy. Interpretation and application. Believers should interpret and apply scripture correctly. Growth in God's grace. Believers should grow in God's grace and acknowledge. Be prepared for Christ's return. Live a godly life. Live a holy life. Trust in God's word and promises. இதான் ரொம்ப அழகான காரியங்களாக நம்ம பார்க்குறோம். சில கிராஸ் ரெஃபரன்சஸ் பார்க்குறோம். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இயேசுடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 90:4, சங்கீதம் 65 நம்ம பார்க்குறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, கெட்டவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள், நல்லவர்கள் வாழ்வார்கள், அவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க. ஆனால் உலகத்தில் கெட்டவர்கள் வாழ்வார்கள், நல்லவர்கள் துன்பப்படுவார்கள். இது இயற்கை. அதனால் கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் எல்லாம் அழிந்து போகிறது குறித்து, பாடுகளை அனுபவிக்கிறது குறித்து புதுசாக எதுவும் எண்ணிக்கொள்ளாது. இது நடந்து தான் ஆகும். ஆண்டவருடைய வருகையில் நமக்கு நிச்சயமாக கிரீடம் வைத்து ஆண்டவர் நம்மளை அழைத்து போவார். அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வருகைக்காக நம்மளை காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேலைக்கார் என்று சொல்லுங்க. கடந்து போன ஆண்டவர் இரவில் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்திருந்த கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வருகைக்காக எங்களை எப்பொழுதும் தூய்மையாய் வாழ, ஒழுக்கமாய் வாழ, ஆண்டவரை சத்தியத்தில் நிலைத்து வாழ எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்ட அகில உலகத்தில் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவர்கள், இயேசு அறியாதவர்கள், ஆண்டவர் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஊழியத்தில் எங்களோடு அப்படி அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளுக்காகவும், ஆண்டவரே என்னுடைய அன்புக்குரிய சாகோ சாருக்காக, டீச்சருக்காக, அடியனுக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் உற்சாகத்தோடு நாங்கள் செய்யவும், அநேக மக்கள் இதனால ரட்சிக்கப்படவும், உங்களுடைய சிலுவைக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை ஒருமுகப்படுத்தவும் ஆண்டவரை நீர் கிருபை தார். இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், பலவீனங்களை எல்லாம் மாற்ற ராஜா என் தேவனே நீர் காத்துள்ள வேண்டுமா ஜபிக்கும். நேரத்தில் பலவீனமாக இருக்கிற மக்கள் உண்டு.
குறிப்பாக இப்படி அன்புக்குரிய செல்வராஜ் அண்ணனுடைய கல் செல்வராஜனுடைய மகன் சுரேஷ் அவர்களுக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மீண்டு வர சுகத்தை தாரும். அதே போல சுகவீனமாக இருக்கிற அன்பு ப்ரொஃபஸர் கீதா அவர்களுக்கு ஜபிக்கிறோம். கண் நோக்கி பாரு ராஜா, அப்படி தேவையை சேர்ந்து எடுத்துக்கொள்கிற மருந்து மாத்திரை வழியாக அப்படி கிருபை தங்கிற சீக்கிரமாய் பரிபூர்ண சுகத்தை தார். என்னுடைய கிராமங்களிலே அப்படி பாஸ்டேட்டில் இருக்கிற அனைத்து சபைகள் மக்கள் குடும்பங்களை ஆசீர்வதி. குறிப்பாய் பாபனப்பள்ளி பாஸ்டேட், பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சனம் திருச்சபைகள், அதில் பலவீனமாக இருக்கிறவங்க எல்லாரையும் என் தேவன் காத்தரல வேண்டும் என்று நிச்சயம் பண்ணா இருக்கும். நேரத்தில் ஆண்டவர் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி கிரைஸ்ட் லூத்தரன் திருச்சபையினுடைய அன்பான சகோதரி டாக்டர் ரோஹிணி மேரி மஸ்கட் அவர்களுக்கு ஜபிக்கிறோம். பிசிஷியனாக இருக்கிறாங்க. அவருடைய அன்பு தகப்பனார் நினைவு கூறுகிறோம். எதிராஜ் ஐயா சப் கலெக்டர் மறைந்தவர். ஆண்டவரே அன்பு தாயார் எமிலியம்மாவுக்கு ஜபிக்கிறோம். உடன் பிறந்தவர்களுக்கு ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பு சகோதரி டாக்டர் சுபாஷினி, அவருடைய அன்பு கணவர், ஆண்டவரே அவருடைய அன்பான குழந்தை, இனிமாய் உடன் பிறந்த சகோதரி, அவருடைய கணவர், குழந்தை யாவருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் இந்த பிறந்த நாள் திரும்ப நாளை காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிக்க ராஜா. ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்கு ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. வந்திருக்கிற சபை சங்க நிர்வாகமும் ILC நிர்வாகமும் சபைகளை சீராய் நடத்தட்டும். அதே போல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை, CSI, ஆண்டவரே இண்டிபெண்டன்ட் திருச்சபைகள், பெண்டிகாஸ்டல் திருச்சபைகள், அட்வென்ட் திருச்சபைகள், ஆண்டவர் பேப்டிஸ்ட் திருச்சபைகள், ஆண்டவரே மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் எல்லாருக்கும் ஜபிக்கிறோம். அப்படி ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்கு ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல என்னுடைய இந்திய தேசத்தினுடைய தலைவர்கள், என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர்களுக்கு ஜபிக்கிறோம். நேற்று தினத்தில் கூட பீகாருடைய தேர்தலில் ஆண்டவர் நிதிஷ்குமார் அவருடைய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது ராஜா. ஆண்டவரே இதோ எதிரணி தோற்று போய் இருந்தாலும் கூட அவர்களும் இணைந்து அந்த எதிர்கட்சியாக இருந்து பணிகளை செய்ய கர்த்தர் நீர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவரை நாளை தினத்தில் என்னுடைய பாப்பனமொழி போதமட்டத்தில் சிறுவர்கள் ஆராதனை மிக சிறப்பாக நடத்த இருக்கிறோம். அதற்காக சிறப்பு விருந்தினராக என்னுடைய கிறிஸ்து லூத்தரன் திருச்சபையினுடைய அன்புக்குரிய ஆண்டவர் முன்னாள் செக்ரட்டரி டாக்டர் ரவிக்குமார் ஐயா வர இருக்கிறார்கள். ஆண்டவர் ஆம்பூர்லேருந்து சிலர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எல்லாரும் ஆண்டவர் குறிப்பாக என்னுடைய சாக்கோ சார் கூட வர இருக்கிறார். எல்லாரும் அங்கே வந்து கலந்து கொண்டு ஆண்டவர் பிள்ளைகளை வாழ்த்தி ஜபிக்க கர்த்தர் கிருபை தார. 3-4 சபைகளும் மின்னூரில் கூடும்போது இயற்கை தடங்களோ மழையோ ஆண்டவரே எந்த விதமான கரண்ட் கட்டு போன்ற காரியங்கள் வராதபடி ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கி தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடும். தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் சந்தித்து தரலாம். தொடர்ந்து ஆண்டவர் அடியர்களாக எங்களை இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்தருளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளில் நம்ம எவரோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை காப்பாராக. ஆமென்.